ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம டாக்ஸிக் ரிவெஞ்ச் லவ் ட்ராமாவுடைய செகண்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். போன பாட்டில் ஹீரோயின் ஹீரோ கிட்ட நான் உன்னுடைய ஒய்ஃபு, அதுக்கான ரெஸ்பெக்டை எல்லாருமே எனக்கு கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஆர்குமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதனால ஹீரோவுமே ஹீரோயினையை ஃபோர்ஸ்ஃபுல்லாக பெட்ரூம் இழுத்துட்டு வந்துட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே சில அப்ளிகேஷன்லாம் இருக்குது, நீ என்னுடைய ஒய்ஃப்னா அதை முதல்ல ஃபுல்ஃபில் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பெட்டில் தள்ளியிருப்பாரு. இப்போ அதோடைய கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் நம்மளுடைய சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷனுமே கிளிக் பண்ணிக்கோங்க. ஹீரோயினை ஹீரோ பெட்டில் பிடிச்சி தள்ளதுமே ஹீரோயின் ரொம்ப பயப்படுறாங்க. அதை பாரு, என் பக்கத்தில் வந்தீங்கன்னா நான் சத்தம் போட்டு எல்லாரையும் கூட்டுரு பார்த்துக்கோ அப்படின்ட்டு ஹெல்ப்னு சொல்லி பயங்கரமாக கத்துறாங்க. ஆனால் ஹீரோ எதுக்குமே அசரலை. கத்துவியா, எவ்வளோ வேணுமோ கத்திக்கோ, உன்னை காப்பாற்ற இங்கே யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்கிட்ட க்ளோஸ் ஆகுறாரு. அப்படி ஹீரோயின் கிட்ட க்ளோஸாக போகும்போது ஹீரோயின் மேலேருந்து வர ஸ்மெல் இவருக்கு ரொம்ப ஃபெமிலியராக இருக்கு. இவன் மேலேருந்து வர ஸ்மெல் 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு கிட்ட மிஸ்டேக் பண்ணியிருப்பான், அந்த ஸ்மெல் மாதிரி இருக்கே அப்படின்ட்டு பழசை யோசிச்சு பார்க்குறான். 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாள் ஹீரோக்கு யாரோ ட்ரக் கொடுத்துருப்பாங்க. அந்த அன்கண்டிஷன் டைமில் ஒரு பொண்ணு கிட்ட நான் உனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன், என்னை நம்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட மிஸ்டேக் பண்ணியிருப்பான். அந்த டைமில் அவன் ட்ரக்கில் இருந்ததால் அந்த பொண்ணு யாருன்னு அவனுக்கு கன்ஃபார்மாக தெரியல. அந்த பொண்ணுடைய ஸ்மெல் ஹீரோயின் மேலே வர ஸ்மெல் மாதிரியே இருக்கே அப்படின்ட்டு அவனுக்கு ஏதோ ஸ்ட்ரைக் ஆகுது. உடனே ஹீரோயினை விட்டுட்டு எழுந்துடுறான். எழுந்த உடனே ஹீரோயின் கிட்ட, எங்கள் ஃபேமிலி ரொம்ப கௌரவமான ஃபேமிலி, நாங்கள் யாரையும் இந்த மாதிரிலாம் ஃபோர்ஸ் பண்ண மாட்டோம், நான் ஸ்டடி ரூம் போகிறேன், நீ முதல்ல எனக்கு காஃபி போட்டு எடுத்துருவோம் அப்படின்ட்டு அவன் பட்டுக்கு விறுவிறுன்னு போயிடுறான். உடனே ஹீரோயின், என்னாச்சு இவருக்கு, என்னை அந்தளவு ஃபோர்ஸ் பண்ணாரு, டக்குன்னு இருந்து போயிட்டாரு, ஒருவேளை அந்த பழசெல்லாம் இவருக்கு ஞாபகம் வந்துச்சோ அப்படின்ட்டு ஃப்ளாஷ்பேக்கை நினச்சி பார்க்குறாங்க. இங்கே தான் ஆக்சுவலி என்ன நடந்ததுன்னு காமிக்கிறாங்க நமக்கு. 4 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ஸ்டடீஸ்லாம் முடிச்சுட்டு ஹீரோயின் ஹீரோ கிட்ட இன்டர்ன்ஷிப் வந்திருப்பாங்க. அப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா 2 பேருமே ஒருத்தவங்க அறிமுகமாயிருப்பாங்க. ஹீரோவை பார்த்ததுமே ஹீரோயின் பயங்கர இம்ப்ரெஸ் ஆயிருப்பாங்க. அவரை பார்த்துட்டு பயங்கரமா சைட்ல அடிச்சிருப்பாங்க. அப்பவே அந்த டைம்ல தான் ஒரு நாள் ஹீரோவுக்கு யாரோ ட்ரக் கொடுத்துருப்பாங்க. ஹீரோ பயங்கர ட்ரக்ல இருக்கும்போது ஹீரோயின் ஹீரோவை பார்க்கறதுக்காக கதவை போய் நாக் பண்றாங்க. அந்த டைம் ஹீரோ ட்ரக்ல இருந்ததால பயங்கர அன்கண்டிஷன்ல இருக்கான். வந்தது ஹீரோயின் கூட அவனுக்கு தெரியல. ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணி நான் உனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு ஹீரோயின் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பான். அவங்க 2 பேருமே இன்டிமேட்ல இருந்ததுக்கு அப்புறம் ஹீரோயின் சொல்லாம கொல்லாம அங்கிருந்து வெளியே வந்திருப்பாங்க. ஹீரோயின் ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோ கிட்ட தான் இன்டிமேட்ல இருந்திருப்பாங்க போல இருக்கு. அங்க பிளட் ஸ்டெயின்ஸ்லாம் அந்த பெட்ல இருக்கு. ஹீரோயின் அந்த ரூம்ல இருந்து போனதுக்கு அப்புறம் இப்போதான் நம்ம டிராமாவுடைய வெளியே இந்த ஷியோஷன் வரா. இந்த ஷியோஷன் வேற யாரும் இல்ல, ஃபர்ஸ்ட் பார்ட்லயே ஹீரோ சொல்லியிருப்பால ஹீரோயின் கிட்ட, நீ தான் என்னுடைய தாத்தாவையும் ஷியோஷனையும் கொன்ன அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பொண்ணு தான் இவ. ஆக்சுவலி ஹீரோவுக்கு ட்ரக் கொடுத்தது இவ தான். ஹீரோ கூட இன்டிமேட்ல இருக்கலான்ட்டு பிளான் பண்ணி தான் இதெல்லாம் பண்ணியிருப்பா. ஆனால் தெரியாதனமா ஹீரோயின் வந்து இதில் மாட்டியிருப்பாங்க. நம்ம ஒன்று பிளான் பண்ணால் இவன் எங்கேருந்து வந்தா அப்படின்ட்டு ஹீரோயினை மனசுக்குள்ளே திட்டிட்டு, இப்போ கூட ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, இப்போ இவ இருந்த இடத்துல ஹீரோ கூட நான் போயிட்டு இப்போ ஸ்டே பண்ண மாதிரி காமிச்சிக்க போகிறேன் அப்படின்ட்டு ரூமுக்குள்ளே தான் போகிறா. ஹீரோவுக்கு தான் யார் கூட இன்டிமேட்டில் இருந்தாலும் ஞாபகம் இல்லை. இந்த ஷியோஷன் பெட்டில் இருந்ததால் இவ கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பான்னு நினச்சிக்கிட்டு இவளுக்கு மேரேஜ் பண்ணுறதுக்காக என்கேஜ்மெண்ட்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். மறுநாள் ஹீரோயின் வீட்டுக்கு வரும்போது அங்கே ஹீரோடைய அசிஸ்டன்ட் ஹீரோயின் கிட்ட, ஹீரோயின் பேரு டியான்யூ இங்கே வாங்க, உங்கள் சிஸ்டருக்கும் ஹீரோவுக்கும் மேரேஜ் ஆக போகுது, அதுக்கான என்கேஜ்மெண்ட்லாம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னதுமே ஹீரோயினுக்கு பெரிய ஷாக்காக இருக்குது. அது எல்லாத்தையும் இப்போ ஹீரோயின் யோசிச்சு பார்த்துட்டு, இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த ஷியோஷன் தான், அவள் தான் எல்லாத்தையும் பிளான் பண்ணியிருக்கா அப்படின்ட்டு அவளை ஹீரோயின் மனசுக்குள்ளே திட்டிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே ஹீரோடைய ஸ்டடி ரூம் தான் காமிக்கிறாங்க. அங்கே ஹீரோடைய அசிஸ்டன்ட் ஹீரோ கிட்ட, சார் உங்களுக்கு யார் மேலே டவுட் இருக்கான்னு கேட்குறதுக்கு ஹீரோ அவங்க கிட்ட, எனக்கு மாஜி மேலே தான் டவுட்டாக இருக்குது, ஒரு நாள் ஹீரோயின் கிட்ட நான் ரொம்ப ரூடாக நடந்தப்போ அதை பார்த்து சந்தோஷப்பட்டு யாருக்கோ ஃபோன்லலாம் டைப் பண்ணிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க பிஹேவியர்லாம் கொஞ்ச நாளாகவே ரொம்ப வேடாக இருக்குது, அவங்க தான் இந்த ஃபேமிலிக்கு எதிராக ஏதோ ஸ்பை வேலை பார்க்குறாங்கன்னு தோணுது, தகுந்த ஆதாரம் இல்லாமல் யாரையுமே நம்ம ப்ளேம் பண்ண முடியாது, முதல்ல எல்லா எவிடன்ஸையும் கரெக்ட் பண்ணும், அதுக்கப்புறம் அவங்க கையும் கலவமாக பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறான். இதில் மாற்றி யாரும் இல்லை, அந்த வீட்டு வேலைக்காரம்மா தான், அவங்க தான் இவங்க குடும்பத்துக்கு எதிராக ஏதோ ஸ்பை வேலை பார்க்குறாங்கன்னு தோணுது, அதுக்காக தான் ஹீரோயின் கிட்ட ரூடாக இருக்கிற மாதிரிலாம் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கான். அசிஸ்டன்ட் வெளியில் போனதுக்கப்புறம் ஹீரோயின் உள்ளே வராங்க. அவங்க வந்துட்டு ஹீரோவுக்கு காஃபியெல்லாம் ஊற்றி கொடுத்துட்டு, எனக்கு கொஞ்சம் வெளியில் வேலை இருக்குது, இன்றைக்கி நான் வெளியில் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஹீரோவுமே சரி போயிட்டு 5 மணிக்குள்ளே எங்கே இருந்தாலும் வீட்டுக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு வைக்கிறாரு. ஹீரோ போன்னு சொல்லி பர்மிஷன் கொடுத்ததே ஹீரோயினுக்கு ஒரு டவுட்டாக தான் இருக்குது. என்னடா அவன் எப்பயுமே நம்மளை எங்கேயுமே போகக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப இது பண்ணுவானே, இன்னைக்கு என்ன போன்னு சொல்கிறான், சரி நமக்கு என்ன, நமக்கு வெளில போக பர்மிஷன் கிடைச்சா போதும் அப்படின்ட்டு சந்தோஷமாக அவங்க போயிடுறாங்க அங்கேருந்து. ஹீரோயின் போனதுக்கப்புறம் ஹீரோ யாருக்கு ஃபோன் பண்ணிட்டு ஹீரோயினை ஃபாலோ பண்ணுறதுக்காக ஆள் அமைச்சு வைக்கிறான். ஹீரோயின் வெளியில் போயிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து அம்மாவோட உடம்பு வர ரொம்ப சரியில்லாம போயிட்டு இருக்கு, அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு ட்ரீட்மெண்ட் செலவுக்கு வர பணம் வேணும், அது மட்டும் இல்லாமல் தான் இன்னசென்ட்னு ப்ரூவ் பண்ணி இந்த கேஸ்லேருந்து வெளியில் வரணும், இது எல்லாத்துக்குமே இப்போ பணம் தேவைப்படுது, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டே வராங்க. அப்படி வரும்போது அவங்க கால் ஸ்லிப் ஆகி அப்படியே கீழே விழுற மாதிரி போகிறாங்க.
கரெக்டாக அந்த டைமில் ஒரு ஆள் ஹீரோயினை தாங்கி பிடிக்கிறாரு. அவரை பார்த்ததுமே ஹீரோயினுக்கு ஷாக்காக இருக்குது. அந்த ஆள் ஹீரோயின் கிட்ட நீ எதுக்கு இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்கு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கேட்டதுமே ஹீரோயின் சீனியர் நீங்களா, நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அஃப்கோர்ஸ் நானே தான், நீ எங்கே ஆபத்தில் இருந்தாலும் உன்னை காப்பாற்ற கண்டிப்பாக அந்த இடத்துல நான் வருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஹீரோயின் நகர்ந்துக்கிறாங்க. அந்த ஆள் ஹீரோயின் கிட்ட நீ எங்கே போகணுன்னு சொல்லி உன்னை கொண்டு போய் நான் விடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இது எல்லாத்தையுமே ஒரு ஆள் மறைஞ்சிருந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கான். அது ஹீரோடைய ஆளா இல்லை இந்த ஆள் வச்ச ஆளான்னு ஒன்றும் தெரியல. அப்படியே ரெண்டு பேருமே ஸ்ட்ரீட்டில் நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த ஆள் ஹீரோயின் கிட்ட என்னுடைய ஃப்ரெண்டோடைய காஃபி ஷாப்பில் ஒரு வயலினிஸ்ட் தேவைப்படுறாங்க, நீ வேணா அதில் ஜாயின் பண்ணிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஹீரோயின் பயங்கரமாக வயலின்லாம் வாசிப்பாங்க. அவங்க ஒரு வயலினிஸ்ட்டு, அவங்களுக்குமே பணம் தேவைப்படுறதால பார்க்கலான்னு சொல்கிறாங்க. இப்படி இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு குரூப்பு ஹீரோயினை கிட்னாப் பண்ணுறாங்க. இந்த சீனியருமே ஹீரோயினை விடுங்க விடுங்கன்னு சொல்லி கத்துறான். ஆனால் அவனையுமே எல்லாம் பிடிச்சிக்கிறாங்க. ஹீரோயினுமே செல்ஃப் டிஃபென்ஸ்லாம் யூஸ் பண்ணி தன்னை தானே காப்பாற்றிக்க பார்க்குறாங்க. ஆனால் அவங்களால முடியல. அந்த கேங்கில் இருந்த ஒரு ஆள் இதுக்கப்புறம் நீயே என்ன பெக் பண்ண போகிற அப்படின்ட்டு ஹீரோயினுக்கு ட்ரக் கொடுத்துட்றான். இந்த பக்கம் அந்த சீனியர் என்னை விடுங்கடா, நான் போயிட்டு ஹீரோயினை காப்பாற்றணும் அப்படின்னு ஹீரோயின் பேரை சொல்லி சொல்லி கூப்பிட்டு இருக்கான். கொஞ்சம் நேரத்திலேயே போதும் ஆக்ட் பண்ணது, கையை விடுங்க அப்படின்னு சொல்கிறான். என்னடான்னு பார்த்தா இது எல்லாத்தையுமே பிளான் பண்ணது இந்த சீனியர் தான். அந்த ரவுடிங்க கிட்ட இந்த சீனியர் நான் சொன்ன மாதிரியே ஹீரோயினுக்கு ட்ரக் கொடுத்துட்டான் போல. அதனால தான் இப்போ என்னை வர சொல்லி மெசேஜ் அனுப்பியிருக்கான். நான் போயிட்டு ஹீரோயினை காப்பாற்றுற மாதிரி ஆட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். நெக்ஸ்ட்டு ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு ட்ரக் கொடுத்ததில் ஹீரோயின் சுயநினைவே இல்லாமல் இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து ஹீரோயினை கடத்திட்டு வந்தவன் ஹீரோயின் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண ட்ரை பண்ணுறான். உடனே அந்த இடத்துக்கு சீனியர் வந்துட்டு அவனை விரட்டுற மாதிரி விரட்டி விட்டு அப்படியே காப்பாற்றுற மாதிரி ஆக்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். அவனுடைய கோட்டை எடுத்து ஹீரோயின் போத்தி விட்டுட்டு உனக்கு என்ன ஆச்சு, நீ நல்லா தானே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஹீரோயின் எனக்கு ரொம்ப ஹார்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சீனியர் எதான் சான்ஸ்ன்ட்டு ஹீரோயின் கிட்ட அப்படியே க்ளோஸ் ஆகலான்ட்டு போகிறான். கரெக்டாக அந்த நேரம் பார்த்து ஹீரோ வந்துடுறாரு. உடனே அந்த சீனியரை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அவனுடைய கோட்டை கழட்டி அவங்ககிட்ட தூக்கி போட்டுட்டு ஹீரோ அவனுடைய கோட்டை கழட்டி ஹீரோயின் மேலே போத்தி விடுறான். அந்த சீனியரை பார்த்து ஹீரோ உனக்கு எவ்வளோ தைரியம் தான் அவளை நீ டச் பண்ணியிருப்ப, உன் கையெல்லாம் பத்திரம் பார்த்துக்கோ இல்லைன்னா கை இருக்காது அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். உடனே இந்த சீனியர் ஹீரோ கிட்ட ஓகே ஓகே நான் இது பண்ணல, ஆனால் எனக்கு ஒரு விஷயம் தெரியணும், உனக்கு தான் அவளை பிடிக்காதே அப்புறம் எதுக்கு அவளை காப்பாற்ற நீ இங்கே வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறான். இப்போ இவனுடையவ, இவளுக்கு ஏதாவது ஒன்றுனா அது எனக்கு வந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை தூக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா ஹீரோ. இவங்க போனதுக்கப்புறம் அந்த சீனியர் இப்போ வேணா நீ என்கிட்டேருந்து தப்பிச்சிருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் என்கிட்ட மாட்டுவடி அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கான். அந்த நேரம் பார்த்து அந்த கேங்ஸ்டர் இவங்கிட்ட வந்துட்டு சார் நீங்கள் சொன்ன மாதிரி எங்கள் வேலையை நாங்கள் கரெக்டாக பண்ணிட்டோம், நம்ம பேசினதை விட கொஞ்சம் பணம் மேலே போட்டு கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு இந்த சீனியர் நீ உன்னுடைய வேலையெல்லாம் கரெக்டாக தான் பார்த்தா, ஆனால் நான் நினச்சதான் எதுவுமே நடக்கலைங்கிற கடுப்பில் ஒரு கார்டு அவங்ககிட்ட தூக்கி போட்டு உன் வாயை வச்சுட்டு எங்கேயும் ஒழிச்சிருக்கவன் முதல்ல இடத்த காலி பண்ணுன்னு சொன்னதுமே அந்த ஆளு இந்த சீனியர் கிட்ட உங்களுக்காக மாஸ்டர் காரில் வெயிட் பண்ணுறாங்க, சீக்கிரம் போய் மீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறான். இந்த சீனியருமே காரில் போயிட்டு அந்த ஆளை மீட் பண்ணுறான். அந்த ஆளு சீனியர் கிட்ட எல்லாம் எப்படி போயிட்டுருக்கு, நம்ம பிளான் பண்ணதெல்லாம் சக்ஸஸ் ஆயிடுச்சான்னு கேட்குறான். அதுக்கு இந்த சீனியர் அப்பா எதுவுமே சக்ஸஸ் ஆகலப்பா, எல்லாமே சொதப்பிருச்சு அப்படின்னு சொன்னதுமே அந்த ஆள் ரொம்ப கடுப்பாகிறான். இவனு ரெண்டு பேருமே அப்பம் போல இருக்கு, ஒரு அப்பனும் பிள்ளையும் சேர்ந்து தான் இவ்வளோ கேவலமான வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கானோ. நெக்ஸ்ட்டு ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. ஹீரோயினை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தோடனே ஹீரோ கிட்ட கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் ஹீரோயினை பிடிச்சி பெட்டில் தள்ளி விட்டுட்டு இப்போ நீ கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்க, நான் போயிட்டு உனக்கு மெடிசன் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ஆனால் ஹீரோயின் விட மாட்டேங்கிறாங்க, ஹீரோவை ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. உடனே ஹீரோ சிரிச்சுக்கிட்டே நீ தான் என்ன ஃபோர்ஸ் பண்ணுற, காலையில் என்னை எதுவும் ப்ளேம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ரெண்டு பேருமே அவங்க டைமை ஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் டே ஆகுது. ஹீரோயின் தான் ஃபஸ்ட்டு கண்ணு முழிச்சு பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது ஹீரோ அவங்க மேலே கையை போட்டுட்டு படுத்துருக்கிறத பார்த்ததுமே பயந்து போய் கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. ஹீரோவுக்கு கடுப்பாகிடுச்சு. இப்போ எதுக்கடி கத்துற அப்படின்னு கேட்டதுமே ஹீரோயின் நீ என்னுடைய ரூமில் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன நான் என்ன பண்ணிட்டு இருக்கேனா, லாஸ்ட் நைட் நீ தான் வந்து என்கிட்ட பெக் பண்ண உனக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி, அது மட்டும் இல்லாமல் என்னை எவ்வளோ ஃபோர்ஸ் பண்ண தெரியுமா அப்படின்னு சொன்னதுமே ஹீரோயின் நான் ட்ரக் எடுத்திருந்தேன், என்னை நீ ஏதாவது ஒரு நல்ல டாக்டரை கொண்டு போயிருக்கலாம், இல்லைனா ஆன்டிடோஸ் ஏதாவது கொடுக்க வேண்டியதானே, அதை விட்டுட்டு இப்படியா பண்ணுவேன் அப்படின்னு கேட்டதுமே ஹீரோ அதனால என்ன இப்போ நம்ம ரெண்டு பேருமே ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கான ஸ்கோரை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று எதுக்காக உங்கள் அம்மாவை பார்க்க போகிறோன்னு என்கிட்ட போய் சொல்லிட்டு அந்த ஷோயாங்க பார்க்க போனேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஷோயாங்னா யாரும் கிடையாது, அந்த சீனியர் தான். நீ என்ன சொல்கிற, நான் போய் யாருமே மீட் பண்ணல அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறதுக்கு ஹீரோ இதுக்கப்புறம் அவங்ககிட்டேருந்து கொஞ்சம் விலகியேறு, அவனை மீட் பண்ணுற வேலை இதுக்கப்புறம் வச்சுக்காது அப்படின்னு சொல்கிறான். உடனே ஹீரோயின் நான் எதுக்கு அவரை மீட் பண்ணக்கூடாது, அவர் ரொம்பவே நல்லவர், அவர் ஒன்றும் உங்களை மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஹீரோ கோபத்தோட நான் சொல்கிறதுக்கு ஒபே பண்ணலன்னா எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அதுக்கப்புறம் உனக்கு தான் கஷ்டம் அப்படிங்கிறத சொல்லிட்டு கொஞ்சம் நேரத்திலேயே ரெண்டு பேருமே கீழே வராங்க. கீழே வந்து பார்த்தா ரெண்டு பேருக்குமே ஒரு பெரிய ஷாக் காத்துட்ருக்கு.
இவ்வளோ நாள் இறந்ததா சொல்லிட்டு இருந்த அந்த ஷியோஷன் உயிரோட இருக்கா. அவளை பார்த்ததுமே ஹீரோ அவகிட்ட ஓடி போயிட்டு, நீ இன்னமும் உயிரோட தான் இருக்கியா, அப்போ தாத்தா உயிரோட தான் இருக்காங்களா, நீ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறான். என்னை மன்னிச்சிட்டுங்க, என்னால் தாத்தாவை காப்பாற்ற முடியல, எல்லாமே ஏன் தப்பு தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுற மாதிரி பேசுகிறான். உடனே ஹீரோ, இட்ஸ் ஓகே, நான் உன்னை எதுவும் ப்ளேம் பண்ணல அப்படின்னு சொன்னதுமே ஹீரோயின், இங்கே என்ன நடந்துட்டு இருக்கு, இவன் உயிரோட தான் இருக்காளா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஹீரோயினையே பார்த்ததுமே அந்த ஷியோஷன், நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கா, எல்லாமே ஒன்னால தான், அந்த கார் ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் என்னுடைய நிலைமை எவ்வளோ மோசமாக இருக்குது பார்த்தியா, எல்லா பிரச்சனையுமே காரணம் நீ தான், உன்னை பார்த்தாலே பிடிக்கிற, முதல்ல இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கத்துறா. ஹீரோவுமே ஹீரோயின் கிட்ட, அவள் தான் சொல்கிறாள் உன்னை பார்க்க பிடிக்கலன்னு, முதல்ல உன் ரூமுக்கு போ அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறான். உடனே ஹீரோயினுமே அங்கேருந்து போயிடுறாங்க. அவங்க போனதுக்கப்புறம் ஹீரோ அந்த ஷியோஷன் கிட்ட, இவ்வளோ நாள் எதுக்காக நீ என்னை பார்க்க வரல, உனக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறத கேட்குறதுக்கு, அந்த கார் ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் எனக்கு மெமரி லாஸ் ஆகிடுச்சு, இப்போ தான் ரீசெண்டாக எனக்கு எல்லாமே ஞாபகத்துக்கு வந்தது, உடனே உங்களை பார்க்க வந்தேன், ஆனால் இங்கே வந்து பார்த்தா நீங்கள் அந்த டியான் கூட இருக்கீங்க, என்ன நடக்குதுங்க அப்படின்னு கேட்குறதுக்கு ஹீரோ, நானும் டியானும் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்டோடனே அவளுக்கு பெரிய ஷாக்காக இருக்குது. என்ன சொல்கிறீங்க நீங்கள் உங்கள் எனிமையவே கல்யாணம் பண்ணியிருக்கீங்களா, ஆனால் எதுக்காக அப்படின்னு கேட்குறதுக்கு ஹீரோ, இப்போதைக்கு என்கிட்ட எதுவுமே கேட்காத, நானே ஒரு நாள் உங்ககிட்ட எல்லா உண்மையும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஓகே மூ, நீங்கள் என்கிட்ட எதுவுமே சொல்ல வேணாம், நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருங்க, உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக நான் எதுக்கு இங்கே, நான் முதல்ல இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹீரோ, ஷியோஷன் இந்த நிலைமையில நீ எங்கே போகிற, நான் யாரை கல்யாணம் பண்ணாலும் என்றைக்குமே உன்னை டேக் கேர் பண்ணி பார்த்துப்பேன், உன்னை என்றைக்குமே யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன், நீ இங்கே தான் இருந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைக்காரம்மாவை கூப்பிட்டு ஷியோஷனை கூப்பிட்டு போயிட்டு ரூமில் ரெஸ்ட் எடுக்க வைங்க அப்படின்னு சொன்னதுமே அந்த அம்மாவுமே இவளை கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போதே இந்த ஷியோஷன் மனசுக்குள்ளேயே, இதுக்கப்புறம் எனக்கு சொந்தமானது எல்லாத்தையுமே நானே எடுத்துக்கிறேன், இதுக்கப்புறம் தான் என்னுடைய ஆட்டமே இருக்குது அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நினச்சிட்டு போகிறான். இதோட இந்த பார்ட் கம்ப்ளீட் ஆகுது. இதுக்கப்புறம் தான் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ண மறந்துடாதீங்க. அதோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் see you.